இன்னும் எப்பொழுது நீங்கள் கைது செய்ய போகிறீர்கள்? அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் எப்பொழுது நீங்கள் புகார் பதிவு செய்ய போகிறீர்கள்? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இது வெறும் கண்டன ஆர்ப்பாட்டமாக ஒரு அளவிலே முடித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முடிவு, சரியான முடிவு இல்லை என்று சொன்னால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், தாங்கள் தான் கொடுத்து விட்டோமே நிதி உதவி, வேலை வாய்ப்பும் தருகிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோமே, இந்த உத்தரவாதம் எல்லாம் செல்லாது. பல இடங்களில் இப்படி கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்கள் எல்லாம் அதெல்லாம் குப்பை தொட்டிக்கு போய்விட்டது. எங்கள் உயிருக்கு விலை நிதி உதவி 3.25 லட்சமா அல்லது ஒரு வேலை வாய்ப்பா? அப்படி என்றால் நானும் ஒரு கவுண்டனை கொலை செய்கிறேன், அவனுடைய மனைவிக்கு நீயும் 3.3 லட்சம் கொடு, வேலை வாய்ப்பு கொடு, சரிதானே? என்ன தப்பு? சட்டமே என்ன சொல்கிறது? என்னை தாக்க வருகிறவனை தாக்கி எதிர்த்தாக்குதல் நடத்தி அவனை நான் கொலையும் செய்யலாம் என்று சட்டமே சொல்கிறது. சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இல்லை, நீங்கள் எல்லாம் சட்டத்தை மதிக்க வேண்டாம், உங்கள் அளவில் நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் விட்டுவிடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அல்லது ஒழுங்கு மரியாதையாக இங்கே இருக்கிற RSS, பிஜேபி, இந்து முன்னணி போன்ற அமைப்புகளை அடக்கி வையுங்கள். இந்து முன்னணி, இந்துத்துவா சக்திகளுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கெல்லாம் என்னைக்குதான் இந்துன்னு சொன்னோம்? எங்க மாரியம்மன் கோயில், மதுரை வீரன் கோயிலுக்கு நீ வந்திருக்கிறியா? எங்க சாமி சாராயம் குடிப்பாரு, மாட்டுக்கறி சாப்பிடுவாரு. உங்க சாமி எங்க சாமி ஒன்னா? நாங்க பூர்வீக பௌத்தர்கள். நாங்கள் ஆரியத்தை எதிர்த்து வீரியமாக இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பனியத்தை எதிர்த்துக் கொண்டிருப்பவர்கள். அதனாலதான் ஊருக்கு ஓரமாக எங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆரியத்தை இன்று வரைக்கும் வீரியமாக கலாச்சார பண்பாட்டு முறைகளிலே நாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றான்? மாட்டுக்கறிய திங்காத, மாடை கொண்டு போய் விற்காத, இன்னும் என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறான். மாட்டு வியாபாரிகள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறான். மாடுகளை இலவசமாக அப்படியே கொள்ளை போய் கொண்டிருக்கின்றன. தோழர்களே, நம்மை மிகப்பெரிய ஆபத்து நெருங்கி வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த ஆபத்து நெருங்கி வருவதற்கு முன்பே நாம் தெளிவாக ஒரு முடிவெடுக்க வேண்டும். நம்முடைய பகுதிகளிலே இன்றைக்கு இந்த கண்டன கூட்டத்துக்கு வராத திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி எந்த கொடி இருந்தாலும் உடனே வெட்டி எறியுங்கள். எதுக்கு அந்த கொடி? நம்முடைய பகுதியிலே தலித் அமைப்புகளையும் முற்போக்கு சிந்தனையுடைய அமைப்புகளினுடைய கொடிகள் மட்டும்தான் பறக்க வேண்டும். நிகழ்வுகள் இனிமேல் நடக்குமானால் நீ சைக்கிள் மேலே போகக்கூடாது, செல்போன் பயன்படுத்தக்கூடாது, இன்னும் வாகனங்களிலே மோட்டார் சைக்கிள்களிலே போகக்கூடாது என்று நீங்கள் அடம் பிடித்தால் அதற்கு எதிராக என்ன செய்ய வேண்டும், எப்படி அதை எதிர்கொள்வது என்பதையெல்லாம் நாங்கள் விரிவாக திட்டமிட வேண்டிய அவசியம் வரும். நான் பல ஊர்களிலே சொல்லி இருக்கிறேன், கிராமங்களிலே காலி செய்து கவுண்டனிடம் இருக்க வேண்டாம், வெளியே வந்து விடுங்கள், நகரத்துக்கு வாருங்கள். இங்கே 500 ரூபாய் சம்பளம் ஒரு மேசனுக்கு, கோவை போன்ற இடங்களிலே. நீ கிராமத்தில் ஏன் அடிமையாக இருக்கிறாய்? மிகப்பெரிய சேரிகளை உருவாக்குவோம். மும்பை நகரத்தில் இருக்கிற சேரிகளை போன்ற சேரிகளை உருவாக்கணும். இங்கே இந்த கிராமங்களில் இருக்கிற ஒரு கவுண்டனுக்கு கூட வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. இவன் பேர் விவசாயியா? விவசாயிங்கிற பேர்ல பண்ணை முதலாளிகள். இவனுக்கு பேரு விவசாயி அல்ல. உண்மையான உழவர் பெருமக்கள் நம்முடைய சக்கிலியர் மக்கள் தானே ஒழிய இந்த மக்களுக்கு நிலம் இன்னும் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கவில்லை. அந்த நில மீட்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கிடையிலே இப்படி தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்றால் துணிந்து அந்த தோட்டங்களை விட்டு வெளியே வந்து விடுங்கள். உங்களுக்கு என்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ திட்டமிட்டு நகரங்களிலே நாம் ஏற்பாடு செய்தோம். ஐயோ, அவங்க கிட்ட 10,000 வாங்கிட்டோம், மொட்டை அடிக்கிறதுக்கும் காது குத்துறதுக்கும் 20,000 30,000 கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் திணறிக் கொண்டுதானே அங்கே இருக்கிறான். இல்லாவிட்டால் அவனுக்கு அங்கே என்ன வேலை? எனவே அவன் வெளியே வருவதற்கான அத்துணை வேலைகளையும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கும் ரேஷன் கடைகள்
கடைகள், பெரும்பாலான ரேஷன் கடைகள் ஆதிக்க சாதி பகுதிகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மக்கள் அங்கே போனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான். அதற்கு குறிப்பிட்ட ஒரு நாள் பிரிச்சு கொடுக்கிறான். இந்த நாள் தான் உங்களுக்குன்னு சொல்றான். தீண்டாமை என்பது பல்வேறு வடிவங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஏற்கனவே நம்முடைய தலைவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கரில் இருந்து இங்கே தந்தை பெரியாரில் இருந்து அத்துணை பேரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக வழிநடத்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வழியிலே நாம் சென்றால் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி உறுதியாக சொல்கிறேன். இனி ஒரு செய்தி சக்கிலியன் கொல்லப்பட்டான் என்று வரக்கூடாது. இனி வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், சக்கிலியனை தாக்க முற்பட்ட கவுண்டன் கொலை செய்யப்பட்டான் என்கிற செய்தியை தவிர வேறு எந்த செய்தியும் வரக்கூடாது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.